வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் 5, 2024 அன்று காலை 9:45 நேரத்திற்கு புதன் சிம்மராசியில் வக்ர நிலைக்கு செல்கிறார். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய இந்த 3 ராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். புதன் பகவான் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் ஒரு கிரகம். புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசி அறிகுறிகளை ஆளுகிறார். மற்றும் ஒரு சாதகரின் வாழ்க்கையில் ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் அவர் தாராளமாக வழங்குகிறார். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. ஒரு ஜாதகத்தில் புதன் பாதகமாக அமைந்தால் அவரின் நரம்பு மண்டலம், தோல் தொடர்பான பிரச்சனைகள், காது மற்றும் நுரையீரல் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் உருவாகும். இந்த ராசிகள் புதனின் அதிபதியாக வருவதால் மிதுனம் மற்றும் கன்னியின் புதன் பலம் பெறுகிறார். இந்த கிரகத்திற்கு பலவீனமான ராசியாக மீனம் என்பதால் மீனத்தில் புதன் தனது சக்தியையும் செல்வாக்கையும் இழக்கிறார். மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் புதன் இருந்தால் ராசி மக்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். மேலும் அதிக லாபத்தை பெறுவதில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் இவரின் போட்டியாளருக்கு இவர்கள் நல்ல ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவார்கள். இப்பொழுது தற்சமயம் சிம்மராசியில் புதன் வக்கரமாகி, அதாவது பிற்போக்கில் இருக்கும் இந்த சமயத்தில் மேற்கூறிய மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசிகளின் வாழ்வில் ஏற்படும் சாதக பாதகம் மற்றும் அதை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதை பற்றி இந்த சிறப்பு பதிவில் நாம் பார்ப்போம். மேஷ ராசி மக்களுக்கு புதன் 3வது மற்றும் 6வது வீட்டின் அதிபதி மற்றும் தற்சமயம் பிற்போக்கு இயக்கத்தில் 5வது வீட்டை ஆக்கிரமித்துள்ளார். இது சம்பந்தமாக சிம்மத்தில் இந்த புதன் பிற்போக்கு காலத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. எதிர்காலத்தை பற்றிய கவலை உங்களுக்கு இருக்கலாம். தொழில் ரீதியாக உங்கள் வேலையில் சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். நீங்கள் சில நேரங்களில் அதிருப்தியை அனுபவிக்கலாம் மற்றும் தங்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து அங்கீகாரம் பெறுவது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். வணிக கண்ணோட்டத்தில் நீங்கள் சாதகமான முடிவுகளை எடுப்பீர்கள். அது உங்களுக்கு நல்ல முடிவுகளை தரும். நிதி சார்ந்தவற்றை பார்க்கும் பொழுது அதிக பணம் சம்பாதிக்க இது குறைவான அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கிறது. நிதித்துறையில் அதிர்ஷ்டத்தால் நீங்கள் விருப்பப்படாமல் இருக்கலாம். அதிர்ஷ்டம் உங்களை தழுவாமலும் இருக்கும். தங்கள் உறவை பொறுத்தவரை நீங்கள் அவர்களின் அன்பானவர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் சில போராட்டங்கள் மற்றும் தொடர்பு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். மேஷ ராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் வெப்பம் தொடர்பான, ஒவ்வாமை மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆகவே உங்களுடைய உணவு உண்ணும் பழக்கத்தில் சற்று கட்டுப்பாடுகள் விதிப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திற்காக அதிக பணம் செலவழிக்கும் சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். ஆகவே எச்சரிக்கையாக உங்கள் வாழ்க்கை துணையை பார்த்து கொள்ளுங்கள். அவரது நலம் சார்ந்து செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கைகளை எடுப்பது நலமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகரை வணங்கி சண்முக கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். அடுத்து ரிஷபராசி மக்களுக்கு புதன் 2வது மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதி. இவர் தற்சமயம் பிற்போக்கு நிலையில், அதாவது வக்கரத்தில் 4வது வீட்டை ஆக்கிரமித்துள்ளார். இதன் காரணமாக இந்த நேரத்தில் நீங்கள் தங்களின் குடும்ப பிரச்சனை மற்றும் சுகபோகங்களை இழக்க நேரிடும். மேலும் சிம்மத்தில் புதன் பிற்போக்கு காலத்தில் உங்களுக்கு குடும்பத்திலும் வெளியிலும் அதிக செலவுகள் ஏற்படும் சூழல் இருக்கிறது. தொழில் ரீதியாக நீங்கள் வேலையில் மற்றும் உள்நாட்டு பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் மற்றும் தங்களின் மேல் அதிகாரிகளுடனான உறவில் குறைவான இணக்கமும் ஏற்படும். நீங்கள் வேலையிலும் சில நேரங்களில் தவறு செய்யலாம். வணிகத்தில் இருக்கும் ரிஷபராசி மக்கள் இந்த காலம் சாதகமான மற்றும் சாதகமற்ற விளைவுகளால் சரிசமமாக நிரப்பப்படும் என்று நம்பலாம். காரணம், சில நேரங்களில் நீங்கள் லாபத்தையும் மற்ற நேரங்களில் நட்டத்தையும் சந்திக்க நேரிடும். மேலும் சில ரிஷபராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் லாப நஷ்டம் இல்லாத சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. பொருளாதார நிதி கண்ணோட்டத்தில் உங்களுக்கு வருமானத்தை விட அதிக செலவுகள் உருவாகும். இது உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்கும். இதனால் இந்த காலப்பகுதியில் குறைவான சேமிப்பிற்கு வழிவகுக்கும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. தங்களின் உறவை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு சில வாக்குவாதங்கள், கருத்து மாறுபாடான சச்சரவுகள், குறைபாடுகள் தோன்றும். இது உங்களின் அன்பு சார்ந்த விரிசலை உருவாக்கும்.
ஆகவே சற்று எச்சரிக்கையாக குடும்பத்தில் பயணிப்பது நலமாக இருக்கும். ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. இதனால் உங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் மற்றும் ஒவ்வாமை போன்ற நோய்கள் உங்களை தொற்று வரலாம். எனவே கவனமாக இருப்பது நலமாக இருக்கும். சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கி அவரது நாமத்தை உச்சாடனம் செய்வது உங்களுக்கு நலமாகும். அடுத்து மிதுன ராசி மக்களுக்கு புதன் முதல் மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகி 3ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையை வாசம் செய்கிறார். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் சுய முயற்சியின் மூலம் தங்களின் வளர்ச்சியை நீங்கள் சந்திப்பீர்கள். அதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நீங்கள் வரவேற்பீர்கள். தொழில்துறையில் நீங்கள் ஆன்சைட் திறப்புகளுக்கான நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் மற்றும் அதை பொறுத்து பயணம் உங்களுக்கு உருவாகும். சிம்மத்தில் புதன் பிற்போக்கு காலத்தில் உங்கள் குடும்பத்துடன் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம் அல்லது சுற்றுலா பயணமாக இருக்கலாம். அது உங்களுடைய வசதியும் மனதின் தன்மையும் பொறுத்து. மிதுனராசி மக்களின் வணிக முன்னணியில் நீங்கள் லாபத்தில் கணிசமான வளர்ச்சியை காண்பீர்கள். மேலும் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது. பொருளாதார நிதித்துறையில் நீங்கள் நன்றாக சம்பாதித்து சேமிக்கக்கூடிய தன்மையில் வளருவீர்கள். பணம் சம்பாதிப்பதற்காக அதிக பயணங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும். உறவின் பக்கத்தில் பார்க்கும் பொழுது உங்கள் சுமூகமான தகவல் தொடர்பு மூலம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில இனிமையான தருணங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சாதாரண ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் தேக திடகாத்திரத்துக்காக சில பயிற்சிகளை மேற்கொள்வது நலமாக இருக்கும். முடிந்தவரை தினமும் விநாயகரை வணங்கி அவரது நாமத்தை ஜெபிப்பது நலமாக இருக்கும். புதனின் வக்ர நிலையின் போது முக்கிய முடிவுகளை எடுப்பதையோ அல்லது முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடுவதையோ தவிர்க்க வேண்டும். மற்றவருடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள் மற்றும் முடிந்தால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இவை யாவும் இந்த 3 ராசி மக்களுக்கும். சிம்மராசி மக்களுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரும் இந்த புதன் சஞ்சாரம் கலவையான பலனை தருகிறது. புதனின் இந்த வக்ர இயக்கத்தின் போது மக்கள் தங்கள் பழைய எதிர்மறை வடிவங்களுக்கு நழுவுவதாக நம்புகிறார்கள். இது அவர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை சீர்குலைக்கிறது. இருப்பினும் புதனின் இந்த இயக்கம் ராசி மக்களின் தகவல் தொடர்புகளை எதிர்மறையாக பாதிக்கிறது சிலருக்கு. எனவே தொடர்பு இல்லாததால் மக்கள் தங்கள் உறவுகளை பராமரிக்க போராடுகிறார்கள். ஆகவே தகவல் தொடர்பில் முக்கியம் செலுத்தி உங்கள் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நாம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.